அன்பானவர்களே, இந்த நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வார்த்தை யோவான் 14 அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஏன்னா சமாதானம் இல்லாம மனசுக்குள்ள போராட்டத்தோட ஒரு விரக்தி அடைஞ்ச ஒரு நிலையில என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம போராட்டத்தோட கூட கலக்கத்தோட கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்குது. என்ன செய்யறது, என்னால முடியலையே, எது செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிராகவே திரும்புதே, எனக்கு விரோதமாக இருக்குதே அப்படின்னு நினைச்சு வேதனையோட இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இந்த உலகம் கொடுக்கிற ஒரு தற்காலிகமான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் கொடுக்கிற சமாதானம் உங்களோட வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கும். அது உங்களை அற்புதமான வழியில நடத்தும். பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். கலக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதனால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தையினுடைய ஒரு ஆழம் என்ன, எதனால இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, நாம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பயப்படுறோம். எதுக்கு எடுத்தாலும் பயம். இந்த காரியம் நடக்குமா, ஒருவேளை இதை நடத்தினா நாம நஷ்டம் அடையுமா, இவங்களை சந்திச்சா நமக்கு நன்மையானது நடக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கு. பாத்தீங்களா? இந்த பயத்தை தவிர்த்துருங்கிறார். சாதாரணமாக எல்லா தகுதியும் உடையவர்களா நாம இருப்போம். ஆனா அந்த தகுதிக்கேற்ற வேலைக்கு நேர்முக தேர்வுக்கு போறப்ப பயந்துட்டு போவோம். நல்ல திறமையான வியாபாரம் பண்றவங்களா இருப்போம். புதுசா ஒரு வியாபாரத்தை தொடங்குறப்ப பயந்துகிட்டே தொடங்குவோம். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்மிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல காரியம், நல்ல செயல், நல்ல திறமைகள் இருந்தாலும் நாம என்ன செய்வோம், பயந்துட்டு இருப்போம், கலங்கி போயிருப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க, சமாதானத்தோட போங்க. சமாதானம்னா இந்த இடத்துல அவர் சொல்ற சமாதானம் என்னன்னா தைரியம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க கலங்கி போய் நிக்காதீங்க, என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானமும் அவருடைய தைரியமும் அவருடைய வழி நடத்துதலும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மால ஜெயிக்க முடியும். அந்த காரியத்தை வெற்றி பெற்று திரும்ப முடியும். அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது உலகம் கொடுக்கக்கூடிய வெற்றி அல்ல, உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, அந்த மாதிரி அல்ல. இது நிரந்தரமானது. அது என்னுடையதுங்கிறது. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய வெற்றியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடையது. என்றைக்காவது இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தோல்வி அடைஞ்சார்? அவர் செஞ்ச காரியத்துல தோல்வி அடைஞ்சிருச்சு, அவர் செய்ய நினைத்த அற்புதம் நின்று போச்சு அப்படின்னு கிடையாது. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எதை செய்ய வேண்டும் என்று அவர் தன்னை முற்படுத்தி கொண்டு புறப்பட்டாரோ
அங்கே அந்த காரியம் நிறைவேறினதா தான் வேதத்தில். யாரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று, யாரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் புறப்பட்டு போனாரோ அந்த இடத்துல அந்த காரியம் நிறைவேறினதாகத்தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாட்சி பகிரப்பட்டிருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, சமாதானம் அவருடையது, வெற்றி அவருடையது, ஜெயம் அவருடையது. அப்ப அதையே நமக்கு கொடுக்கிறார். அப்படிங்கிறப்போ நிச்சயமா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதற்கு நாம இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதை நாம வாங்கி கொள்ளுகிற அந்த தகுதியை நாம என்ன பண்ணணும்? வளர்த்திக்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அவருடைய சமாதானத்தை, அவருடைய வெற்றியை, அவருடைய ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆண்டவரோட சமூகத்துல அவர் கொடுக்க போகிற அந்த வெற்றியையும், அவர் கொடுக்க போகிற ஜெயத்தையும், அவர் கொடுக்க போகிற அந்த சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரோட சமூகத்துல நாம ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சகலத்தையும் உண்டாக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் கொடுக்கிற வெற்றி அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற ஜெயம் அல்ல. நீர் கொடுக்க போவது உம்முடைய சமாதானத்தையும், உம்முடைய வெற்றியையும், உம்முடைய ஜெயத்தையும் நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் நீர் கொடுக்கிற சுதந்திரத்தை, நீர் கொடுக்கிற சமாதானத்தையும் வெற்றியையும் சுதந்தரித்துக் கொள்ள நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. எங்களுடைய குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பயந்து கலங்கி நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்துல வைத்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி, பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து, என்றென்றைக்கும் அவர்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்க நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கம், சமாதானம் என்றென்றைக்கும் அவர்களோடும் அவர்கள் குடும்பத்தோடும் நீடித்து நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.